கோயம்புத்தூர்ல வந்து விஜய் வந்து பர்மிஷன் வாங்கி தான் ரோட் ஷோ நடத்தினாரா? தன்னிச்சையா நடந்தது. அத பார்த்து வந்து நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி கூட புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கின மாதிரி அவர் ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு. அதுக்கு அரசாங்க பேருந்துகள் 30, 40 மிஸ்யூஸ் பண்ணி ஆட்களை கொண்டு வந்து குவிச்சோம். அது வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். உதயநிதி ரோட் ஷோக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கினாரா? ஆக ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடிச்சிருச்சு. அதாவது அவர்களுக்கு வந்துங்க இந்த நள்ளிரவு நேரத்துல சுடுகாடு பக்கம் போறவங்க பயத்தை தணித்துக் கொள்ள பாட்டு பாடிக்கிட்டு விசில் அடிச்சுட்டு எல்லாம் போவாங்க. அது மாதிரிதான் இந்த பயத்தை போக்கதான் நேற்று முதல்வர் வந்து 234 தொகுதிகளிலும் நாங்கள் ஜெயித்தால் ஆச்சரியப்படுவதில்லை என்னெல்லாம் பேசிட்டு அவங்க பயத்தை போக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு காலையில நான் செய்தியை பார்த்தேன், செய்தி சேனல்கள்ல 4 மணிக்கு தான் இன்றைக்கு அவர் வரார். மே 1ஆம் தேதி 4 மணிக்கு தான் அவர் ஏதோ படப்பிடிப்புக்காக போறார். இது ஒரு தாவேகா நிகழ்ச்சியும் கிடையாது, கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சியும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது இன்றைக்கு விஜய் என்ற ஒரு தனி நபரை, ஒரு தலைவரை, தாவேகாவினுடைய தலைவரை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது என்பதற்கு சாட்சி